ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான பன்னீர் கேப்சிகம் ரெசிபி பண்ண போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த பன்னீர் கேப்சிகம் ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசை, இடியாப்பம், பூரி இது எல்லாத்தையுமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இந்த ரெசிபிக்குள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த பன்னீர் கேப்சிகம் ரெசிபி 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் கேப்சிகம் ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் சோம்பு போட்டு வந்துட்டு சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் 2 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை 1 சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டு இப்போ ஒரு 6 பூண்டு பற்கள் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்மளாம் அரைச்சி எடுக்க போகிறதுனால தான் இந்த மாதிரி ரப்பாக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்தோன்னா சாஃப்டாயிருங்க. ஒரு 15 உடச்ச முந்திரி, ஒரு 5 பாதாம் பருப்பு இதோடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றி ஆற வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ நான் வந்துட்டு 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு எல்லாமே இரும்பு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு அதிக சுவையை கொடுக்குங்க. நீங்கள் மற்ற பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி வதக்குறது, கிரேவி பண்ணுறது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த மசாலா நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது அதை எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கேப்சிகம் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்க்குறது வந்துட்டு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்குங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தாங்க, சின்ன ஸ்பூன் தாங்க மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நான் ஒரு 150 கிராம் மில்லிகிராம் பால் எடுத்துருக்கேங்க. காய்ச்சின பால் இதோடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க விழுதை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டே சேர்த்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ புதினாத்தலை சேர்த்துக்கலாங்க. இந்த புதினாத்தலை சேர்க்குறது அந்த வாசனை ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 50 மில்லிகிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. இந்த பால் தயிர் சேர்க்குறது ஒரு அதிக சுவையை கொடுத்துட்டு ஒரு யம்மியான டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கிரேவிக்கு. இப்போ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கு வந்துட்டு ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சோன்னா குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே அலாதியாக இருக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாமே போன பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த ஓரத்தில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிரேவி வந்துட்டு கெட்டியாகட்டும். இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 6 பேருக்கு தாராளமாக வருங்க. இப்போ நல்லா கிரேவி வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு நான் கசூரி மேத்தி வந்து கசக்கி போட்டுக்கலாம். இந்த கசூரி மேத்திங்கிற வந்துட்டு வெந்தயக்கீரையோட இலைகள், காய வச்ச இலைகள், நிழல் காய்ச்சலாக காய போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டுங்க.
நான் வந்துட்டு ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த குடமிளகா வந்துட்டு மூட்டு வலி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த குடமிளகா அடிக்கடி பச்சையாவே நம்ம கழுவிட்டு, சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்தோம்னா, மூட்டு வலி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க. அது அது மட்டும் இல்லங்க. அது வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்கின் வந்துட்டு ஒரு நல்ல ஷைனிங் குடுக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சமா வந்துட்டு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணுங்க. ரொம்ப அதிகமா போட்டுறக்கூடாது. சேர்க்குறது வந்துட்டு இது அதிக சுவை குடுக்குங்க இந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம பன்னீர் துண்டுங்கள சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் துண்டுங்கள சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 4 நிமிஷத்துல நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இது வந்து சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான யம்மியான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.